ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போகிறேன்னா, எப்போ சேர்ந்துருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். எப்போ சேர்ந்துருக்கணும் பேபிக்கு ட்ரை பண்ண அப்படின்னு. ஆக்சுவலாக எப்போ சேர்ந்துருக்கணும்னா, இப்போ வந்து எனக்கு வந்து 32 டேஸ் ஒன்ஸ் வந்து பீரியட்ஸ் வரும். கரெக்டாக அப்படின்னா இன்றைக்கி 10th ஆனேன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து 9th இல்லை 10th அந்த டேட்டு தான் ஆவேன். ஆனால் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறப்போ ஒரு 5 டேஸ் 7 டேஸ் கூட எனக்கு தள்ளி தள்ளி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ரெகுலராக தான் பீரியட்ஸ் ஆகிட்ருக்கும். ஆனால் கன்சீவ் ஆகிறதுக்குன்னு ட்ரை பண்ணுறப்ப அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஒரு 5 டேஸ் 4 டேஸ் இல்லை 7 டேஸ் வரைக்கும் கூட எக்ஸ்டர்ன் ஆகி தள்ளி வந்திருக்கு. ஆனால் பீரியட்ஸ் வந்து எனக்கு 1.5 நாள் தான் இருக்கும். இன்றைக்கி மார்னிங் ஆனேன்னா நாளைக்கு ஆஃப்டர்நூன் தான் இருக்கும். ஸோ அதனாலேயும் ஒரி கிடையாது. எப்போ சேர்ந்துருக்கணும் அப்படின்னா, எனக்கு 32 டேஸ் ஒன்ஸ் வர பீரியட்ஸ் வரதுனால நான் வந்து 12th வந்து இப்போது பீரியட்ஸ் ஆகி கண்டினியூஸாக இருந்தும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அப்பயும் ஆனது கிடையாது. பீரியட்ஸ் ஆகி 12th டே இல்லை 13th டேலேருந்து கண்டினியூஸாக வந்து ஒரு 5 டேஸ் இருந்தேன். நான் கண்டினியூஸாக டெய்லியுமே ஈவினிங் 5 டேஸ் இருந்தேன். அப்பயும் வந்து எப்படி எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா, நம்ம எப்போதும் போல் நார்மலாக கீழே படுத்துட்டு மேலே ஹஸ்பண்ட் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் அந்த பொசிஷனில் தான். உடனே எந்திரிக்கணுமா இல்லை டவுட் இருக்கும். நமக்கு வந்து அப்போ தான் யூரின் வரும். உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஒரு யூரின் போயிட்டு முன்னாடியே யூரின் போயிட்டு வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். ஏன்னா இந்த புவி ஈர்ப்பு விசைனால நமக்கு சீக்கிரம் அது வந்து எந்திரிச்சா அது வந்து கீழே விழுந்துடும் அப்படின்ற ஒரு இதுதான். மற்றபடி வந்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா மேக்ஸிமம் உங்களால் இருக்க முடியும்னா ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வரைக்கும் இருங்க. அதுக்கு மேலே வந்து உங்களால் இருக்க முடியலன்னா நீங்கள் போய் வாஷ் கூட பண்ணிட்டு வந்துடலாம். அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அதே மாதிரி அந்த நமக்கு இப்போ உள்ளாரப்போ நமக்கு கான்டாக்டில் இருந்தோடனே உடனே வெளில வந்துடும். ஹஸ்பண்ட் எடுக்கிறப்போ உடனே கூட வெளில வரும். உடனே வெளில வந்தாலும் நீங்கள் அதை வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. உடனே வந்து அதுலேருந்து செமன் தான் வெளில வரும். அதோடய ஸ்பெர்ம் அது வந்து நீந்தி அழகாக போய் கருமுட்டை எங்கே இருக்கோ அதை தேடி போய் அடைஞ்சிரும். ஸோ நீங்கள் அதுக்காக ஒரி பண்ணிக்காதீங்க. மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? 15 மினிட்ஸ் படுத்தே இருக்க முடியுமா? காலை தூக்கி வைக்கணுமா? நீங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் உங்களுக்கு காலை தூக்கி மேலே வச்சுருங்க ஒரு 15 மினிட்ஸு. நீங்கள் நைட்டே ஃபுல்லாக படுத்துருக்கணுன்ற எந்த இதுவுமே கிடையாது. நான் இருந்தப்போ இல்லை. என் ஃப்ரெண்டும் சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து ஒரே ஒரு நாள் தான் இருந்தோம், 5 மினிட்ஸ் தான் இருந்தோண்டி, அதுவும் போய் நான் வாஷ் பண்ணிட்டேன். அப்போலாம் அவங்களுக்கு 3 வருஷமாக குழந்தை இல்லை, எண்டோமெட்ரியோசிஸ்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இந்த பேபி வந்து 3 வருஷம் கழித்து தான் அவங்க அதுவும் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு நாள் தான் இருந்தோம், ஒரு 5 மினிட்ஸ் இருந்தோம், அப்போ கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னாங்க 3 இயர்ஸ்க்கு அப்புறம். இன்னொருத்தவங்க வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிவிட்டு 1 டே தான் அன்றைக்கி தான் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணாங்க. அவங்க கருமுட்டை வெடிச்சிருச்சு, எக்கு ரப்ச்சர் ஆகிடுச்சு. ஸோ அந்த இதில் வந்து எக் ரப்ச்சர் ஆகிடுச்சுன்னா அந்த வளர்ந்துருக்க எக்கு வந்து நமக்கு தெரியாது, ஓவரியில் தெரியாது. அதனால் அவங்க வெடிச்சிருச்சுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டைமில் இருங்க, இவ்வளோ நாள் இருந்தீங்களான்னு கேட்டாங்க. அவங்க இல்லை அப்படின்னோடனே சரி ஓகே இன்றைக்கி போய் இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க இன்றைக்கி இருந்துட்டு அவங்க அன்றைக்கி நைட்டு இருந்துட்டு மார்னிங்கே அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. சென்னை போய்ட்டு அவங்க 1 வீக் 2 வீக்ஸ் கழிச்சு தான் 1 வீக் கழிச்சு தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க 1 டே இருந்தாலும் நம்ம எத்தனை நாள் இருக்கோம், எவ்வளோ நேரம் இருக்கோன்றது முக்கியம் இல்லை. மேக்ஸிமம் உங்களால் படுத்துருக்க முடியும்னா ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் படுத்துருங்க. நீங்கள் ஃபுல் டே படுத்துருக்கணுன்ற எந்த ஒரு சிச்சுவேஷனும் கிடையாது. உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வேணால் அப்படி இருங்க. உடனே வெளில வந்தாலும் அதை ஒரி பண்ணிக்காதீங்க. அதுவே நீந்தி அது போய் அடைஞ்சிடும் அது கருமுட்டையை. நமக்கு அப்போ அந்த டைமில் நமக்கு ஸ்பெர்மும் குவாலிட்டியாக இருக்கணும், நமக்கு வந்து எக்கு க்ரோத்தும் வந்து நமக்கு குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ இதுதான் எவ்வளோ நேரம் இருக்கணும், உங்களால் முடிஞ்சால் 15 மினிட்ஸ் வரைக்கும் வருங்க. ஸ்பெர்ம் வெளில வந்தாலும் அது கிடையாது, அது செமன் தான் வெளில வரும். அது உடனே கூட வரும், எல்லாருக்குமே வரும். எத்தனை நாள் இருக்கணும்னா 12லேருந்து 20th டே வரைக்கும், 12லேருந்து 20வது நாள் வரைக்கும் உங்களால் முடிஞ்சால் 1 டே விட்டு 1 டே இருங்க. இல்லைன்னா இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு ஓவுலேஷன் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிறப்போ வந்து நான் 13th டே இருந்தேன். 13th 18th வரைக்கும் நான் கண்டினியூஸாக இருந்தோம் பண்ணி பார்ப்போம். ஏன்னா 13th நான் வந்து ஒரு 180 கிலோமீட்டர் வண்டியிலே ட்ராவல் பண்ணிட்டு 180னா 360 கிலோமீட்டர் வந்து நான் வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டு தான் வந்தேன் அன்றைக்கி. சரி பரவாயில்ல பேபி ட்ரை பண்ணுவோம், வந்தால் வரட்டுன்ற மாதிரி தான் இருந்தேன். இவ்வளோ தான். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன்.